உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
விசேஷித்தவர்கள் எல்லாம் சொல்லுவோமா? நம்ம விசேஷித்தவர்கள், நீங்க எல்லாரும் விசேஷித்தவர்கள், நீங்க எல்லாம் ஸ்பெஷல், நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்பெஷல். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா நாங்க ஸ்பெஷல், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் அவருடைய பார்வையில நம்ம எல்லாம் விலையேற பெற்றவர்கள். அவருடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்கள், ஸ்பெஷலா இருக்கிறவங்க. நீங்க நினைக்கலாம் யாருக்குமே நான் ஸ்பெஷல் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு ஒருத்தவங்கள ஸ்பெஷல்னு சொல்றாங்க, ஆனா நாங்க யாருக்குமே ஸ்பெஷல் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆண்டவருக்கு நம்ம ஸ்பெஷல். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வையில் அருமையானவள், நீ என் பார்வைக்கு அருமையானவள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள், அவருடைய பார்வையில நம்ம அருமையானவர்கள், அதனால நம்ம ஸ்பெஷல், அதனால நம்ம விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ரியாபரலதுரோ ஓ ரபபரலகதரல ரபா. நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். எங்களை விசேஷித்தவர்களா நீங்க வைத்திருக்கிறீங்க, நீங்க எங்களை ஸ்பெஷலா வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஏன்னா நம்மளுடைய அப்பா எப்படிப்பட்டவர், நம்ம அம்மா அவருடைய பிள்ளைங்கள். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஹல் குரு ஷனரா மனராதுரா. இஸ்ரவேலே, உன் கர்த்தரை நம்பு. தேவ ஜனமே, உங்கள் கர்த்தரை நம்புங்கள். ரா சதரதரா தரா தரா ஓரா ஷனரா துரியாந்தரா பரா ஹோரா டிரி கரா ஷலா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள். ராசனரா திரியாந்தரா ஓரோ திரியாந்தரா செஹே ரியாட்டரா மரரா டி ஹோராக்கலா திரியான் டுராமனரா. எது வரைக்கும் கர்த்தரை நம்புவது? எல்லாருடைய கேள்வி இதுதான். நான் இன்னும் எவ்வளவு தூரம் என் கடவுளை நான் நம்ப வேண்டும்? இன்னும் நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் எந்த அளவுங்க விசுவாசிக்கிறது? நான் இன்னும் எவ்வளோ காலம் விசுவாசித்து கொண்டே இருப்பது? எந்த மட்டும், எதுவரைக்கும்? ஹோரா ஷாதாலா பாரா. நிறைய பேருடைய இருதயத்தின் கேள்விகள்
இதுவாக தான் இருக்கு. நான் எது வரைக்கும் கர்த்தரை நான் நம்பணும்? சில காரியங்களுக்கு நம்பிக்கொண்டு விசுவாசித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய கேள்விகள் இப்படியா இருக்கிறது. நான் இன்னும் எவ்வளவு தூரம் பிரதர், இன்னும் எவ்வளவு காலம் பிரதர், இன்னும் எவ்வளவு காலம்? நிறைய சகோதரிகளுடைய கேள்வி இப்படியா இருக்குது. இன்னும் எவ்வளவு காலம் நான் நம்பணும்? ரொம்ப காலமாக இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேனே. ராஷா தரா சினிரியா தரா. இதை போய் சாத்ராக் மேஷா தாபேத் நேகோ கிட்ட கேட்டீங்கன்னா, சாத்ராக் மேஷா தாபேத் நேகோ, நீங்கள் உங்கள் கர்த்தரை எம்மட்டும் விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சரீரங்களை நெருப்பு பொசுக்கி போட்டாலும் எங்கள் கர்த்தரை நாங்கள் விசுவாசித்து கொண்டே மரிப்போம். தானியேலை போய் கேட்டீங்கன்னா, தானியேல் நீ எந்த மட்டும் கர்த்தரை விசுவாசிப்பாய் அப்படின்னு கேட்டா, சிங்கங்கள் என் சரீரங்களை கடித்து குதறினாலும் அந்த மட்டும் கூட என் கர்த்தரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஒரு முடிவு இல்லை. இது வரைக்கும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்க, இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு நம்பிக்கையா நிற்கிறேங்க. சில பேர்லாம் சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் காத்திருந்துட்டு, என்னது ஆண்டவருக்காக நிற்கிறோம், எதுவும் நடக்கலை. எது நடக்குது நடக்கலை அப்படின்றது மேலே கண்ணை வைக்காதீங்க. உங்கள் கண்ணை தூக்கி கர்த்தர் மேலே வைங்க. ராஷடரா லியாட்டிரியான்டரா சியாட்டரா மிலியாந்தரா மனராட்டிரியான் துராபரா ஷதரதரா ஆராஷாக்கா திரியான்டரா. அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்றது மேலே கண்ணை வைக்காதீங்க. உங்கள் கண்ணை தூக்கி கர்த்தர் மேலே வைங்க. ராசடாரா லிபா டூரா மாரா டேலே ரியாட்டி ரியான்டூரா பரா ஷதரா லெஹே திகி யஹா ஓரா திரி மனரா ஷந்தரா பரா. ஆபிரகாம்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் எது வரைக்கும் நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், என் சரீரம் செத்திருந்தாலும், சாராளுடைய கர்ப்பம் அது மரித்து போயிருந்தாலும், ரோதரா தரா சாந்தரா, குழந்தை பெறுவதற்கான எந்த அறிகுறியும் எங்கள் இருவருக்கும் இல்லாவிட்டாலும், ரோதரா தரா ஈசாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் பிறக்கிற வரைக்கும் அவரை நாங்கள் விசுவாசித்து கொண்டு இருப்போம். ரோதரா தரா. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பரலோகம் உங்களை அழைக்கிறது. ராசடா மலாரா ஷதிரியான் டுரியா கரா லியாட்டிரி கரா துரா கரா. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எது எப்போ நடக்கணும்னு அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது அப்பப்போ கரெக்டாக நடக்கும். ஹோரா ஷட்டரா திரியான் துரா மேலே ரிஹே திகி யஹா ருஹாரா சே ரியாட்டரா மனரா ஷீந்திரியான் துராதரா. நம்ம அது வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு, அவர் வார்த்தைகளை விசுவாசித்து, அவர் சொன்ன வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்து, அவரை நேசித்து அவரோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோஷதரா ரியாந்தரா சியானரா டிரி பரட்டுரு ஓரா தரா கரா. நம் தேவைகளையே பார்த்து கொண்டு வாழ நாம் அழைக்கப்படவில்லை. ஒரு கிறிஸ்தவன் தன் தேவைகளையும் தனக்கானவைகளையும் பார்த்து 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 அதுக்காகவே வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனோடு உள்ள உறவுக்காக, அவன் மேல் வைத்த திட்டத்திற்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தர் எல்லா தேவ தாசர்களின் மேல், தேவ பிள்ளைகளின் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, அந்த பிளானை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம தெய்வத்தை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற நன்மைகள் போல இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் நன்மைகளே இல்லைங்க. அவற்றை இல்லாத நன்மைகள் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன நன்மைகள் வேணுமோ இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் தேவையான எல்லா நன்மையும் அந்த நன்மைகள் நிரம்பி வழிகிற அளவுக்கு நம்ம தெய்வத்துக்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் நன்மைகளால் நிரம்பி இருக்கிற தெய்வம். இந்த ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிற நீங்கள் எல்லாரும் என் வாழ்க்கையில் இந்த நல்லது நடந்துருமா பிரதர், இந்த நல்லது கிடைச்சிருமா, எல்லாருக்கும் இந்த நல்லது மேலே தான் பார்வை பாருங்கள். இன்னைக்கு வர்ஷிப் நல்லா நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு அழகாக பேசியிருப்பார். ஆக்சுவலி நான் மெசேஜ் ஆண்டு என்கிட்ட திருக்கு தரிசன வார்த்தைகளை கொடுக்கும்போது நிச்சயமாக எனக்கு தெரியாது என்னுடைய மனைவி இந்த பாடல்களை தான் எடுத்து பாட போகிறாங்கன்னு. அந்த பாடல்களில் வந்த வரிகள் எல்லாமே என்னுடைய தேவன் கொடுத்த திருக்கு தரிசன வார்த்தைகளை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா அவங்களுக்கு ஒரு நன்மை. இப்போ நான் ஒரு நன்மை எதிர்பார்த்துருப்பேன், என் மனைவி ஒரு நன்மை எதிர்பார்த்துருப்பாங்க, என் பிள்ளைகள் ஒரு நன்மையை எதிர்பார்த்துருப்பாங்க. இதில் அட்டன் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளால் உங்களை முடி சூட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஒன்று தான், அந்த நன்மைகளையே பார்த்து வாழ்ந்துடக்கூடாது. அந்த நன்மைகளுக்காகவே கர்த்தரை தேடிடக்கூடாது. அந்த நன்மைகளை வச்சே நம்ம வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. அந்த நன்மைகளை தருகிற கர்த்தரின் மேலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, பரிசுத்த ஆவியான தெய்வத்தின் மேலே நம்ம கண்ணை வைக்கணும். பாருங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் ஃப்ரீயாக வந்துடும். கர்த்தரை தேடும்போது இங்கே பாருங்க, நமக்கு தேவையானதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பேன். 101வது வாட்டி சொல்கிறதுலையும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வசனத்தை நான் பல முறை சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாம்பிளையும் நான் பல வாட்டி சொல்லியிருப்பேன். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பரவாயில்ல, இன்னொரு வாட்டியும் கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒரு கடையில் போகிறீங்க, ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டரு, ஒரு அயன் பாக்ஸு, ஒரு ஹீட்ரு இதெல்லாம் ஃப்ரீயாக வந்துடும். இந்த பெரிய பொருளை மட்டும் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதே இல்லை, இதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கடையில் போயிட்டு இல்லைங்க அந்த பொருள் இல்லைங்க, இந்த பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அந்த பொருளை கொடுங்க, அந்த பொருளை கொடுங்க. கடைக்காரன் சொல்கிறாரு, இல்லைல்லப்பா இந்த பொருளை நீ வாங்கிட்டினா இது எல்லாம் உனக்கு ஃப்ரீ. இந்த பொருள் நீ வாங்கிட்டினா உனக்கு மற்ற பொருள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இந்த பொருள் பார்சல் வரும்போது அந்த பொருளும் சேர்ந்து வந்துடும். அதுக்காக நீங்கள் பே பண்ண வேணாம், அதற்காக நீங்கள் சஃபர் பண்ண வேணாம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரோட பார்வை எங்கே தெரியுமா இருக்குது? கூட கிடைக்கிற ஃப்ரீயாக கிடைக்கிற பொருள் மேலேயே இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அதை பாருங்க. அதை பார்க்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுமா, அதெல்லாம் ஃப்ரீயாகவே வந்துடும். பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஃப்ரீயாக வர்றது மேலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ஃப்ரீயாக வர்றதுக்காக கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, அதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறீங்க, உங்கள் எஃபர்ட்டை போடுறீங்க, உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, உங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. என்னன்னா இந்த பரலோகம் ஃப்ரீயாக கொடுக்குது அப்படின்ற ஒரு காரியத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. யாராவது கஷ்டப்படுவாங்களா? அந்த மிகப்பெரிய பொருளுக்கும் எதுவும் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்
நமக்கு இலவசமாய் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம வாழ்க்கையில் யாராவது வாசப்படியில் நின்று தட்டுறப்பா, அந்த மிகப்பெரிய பொருள் சொல்லுது, நான் வாசப்படியில் நின்று திட்டுற கதவை திறப்பா, நீ கதவை திறந்தீன்னா நான் உள்ள வருவேன்ப்பா. உன் வேலை ஒன்றே ஒன்று தான், கதவை திறக்கணும். கதவை திறங்க. உங்கள் வீட்டுக்கு பார்சல்லாம் வந்திருக்குங்க, கொரியர் பாய் கொண்டு வந்திருக்கிறாரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ செய்ய வேண்டியது என்னங்க? கதவை திறக்கணும். கதவை திறந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன் பை ஒன்றா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இதய கதவை கடவுளுக்கு திறந்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வசனம் சங்கீதத்தில் இருக்கும், அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவரை பார்க்க 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 வர வேண்டிய வெளிச்சம், வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அவரை மட்டும் விட்டுடுறது. பிரதர், ஒரு சொந்த வீடு இல்லை பிரதர், ஒரு சொந்த கார் இல்லை, ஒரு சொந்த பைக் இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, மந்த்லி இன்கம் கம்மியாக இருக்குது, வேலை கிடைக்கல, இது மேலேயே கண்ணை வச்சிருக்கிறது. ஆனால் பரலோகம் என்ன சொல்லுது? எப்பா இதுக்கெல்லாம் நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா, இதெல்லாம் உனக்கு ஃப்ரீப்பா. என்னது ஃப்ரீயா? ஆமாப்பா, இதெல்லாம் உனக்கு ஃப்ரீப்பா. இதுக்காக நான் பணத்தை செலவழிக்க வேண்டாமா? வேணாம்ப்பா. இதுக்காக நான் கஷ்டப்பட வேண்டாமா? இல்லைப்பா. அப்போ என்னங்க செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா, தேடுப்பா. மற்றதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கப்பா, நீ மற்றதெல்லாம் தேடுறப்பா, தேடக்கூடாததெல்லாம் தேடுறப்பா. அட, அது ஃப்ரீன்னு வந்திருக்குப்பா, அதை போய் தேடிக்கிட்டு இருக்கப்பா. யாராவது இந்த தவறை செய்வாங்களா? யாராவது இந்த தவறை செய்வாங்களா? ஆனால் இந்த கிறிஸ்துவ உலகம் தெரிஞ்சு இந்த தவறை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக வரதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம தேவைகள் எல்லாம் நம்ம தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும், தேடுவதை காட்டிலும் நாம் கர்த்தரை தேடணும், அதிகமாக தேடணும், அவரை வார்த்தைகள் மூலமாக தேடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேதத்தோடு எந்த அளவுக்கு நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் கர்த்தரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. என்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன்ட்ட எந்த அளவுக்கு பழகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மனுஷனை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஒரு மனுஷன்ட்ட எந்த அளவுக்கு நீங்கள் பேச பேச பேச, அவர் பேச நீங்கள் பேச, அவர் பேச நீங்கள் பேச, அப்படி பேச பேச தான் அவர் யாருன்னு நமக்கு தெரியும். நல்லா க்ளோஸாக பழக பழக தான், இல்லைன்னா அந்த ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேச, நீங்கள் இந்த வார்த்தையோடு பேச, இந்த வார்த்தை மறுபடி உங்களோடு பேச, அடடா, இந்த மாதிரி வேதத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற உறவு இருக்குது தெரியுமா? அந்த நேரம் உலகத்தில் வேற எந்த நேரத்துக்கும் ஈடாகாது, ஈடாகாது, ஈடாகாது. தேவனோடு வார்த்தைகளை தியானிக்கிற நேரம், இந்த கிரிக்கெட் மேட்ச்சு, ஃபுட்பால் மேட்ச்சு, இல்லை ஒரு சினிமா படம் பார்க்கறது, இல்லை பார்க்குக்கு, இல்லை ஒரு இன்ப சுற்றுலா, அது எதுக்கும் ஈடாகாது. அந்த வேதத்தை தியானிச்சு, அதை ருசிச்சு ரசிச்சு பழகினவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். பிரியமானவர்களே, நான் இந்த வாழ்க்கைக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வாழ்க்கைக்கு வந்துடுங்க, தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கைக்கு வந்துடுங்க. இந்த வேதத்தை படிங்க. இந்த வேதத்தில் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. செங்கடல் ரெண்டா பிளந்த, என்ன ஏசப்பா, என்ன கர்த்தரவே, இதெல்லாம் பிளந்திருக்கீங்க, என் வாழ்க்கையிலையும் இருக்குது, நீங்கள் பிளப்பீங்க. அப்படியே ஒன்று ஒன்றா வார்த்தைகள் வர வர படித்து படித்து அவர்கிட்ட நீங்கள் பேசி பேசி, அவர் உங்கள்கிட்ட பேசி, இதுதான் இந்த உறவு. நான் ஒன்று சொன்னேன், இன்றைக்கி கூட ஒரு சகோதரிக்கிட்ட, அவங்க கூட கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க. பணம், நம் வேலை, நமக்கு தெரிந்தவர்கள் யாரும் நம்மை உயர்த்த முடியாது.
தேவனோடு உள்ள உறவு, நம் தேவன்தான் நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. பெத்தவங்க ஓரளவுக்கு உயர்த்துவாங்க, நண்பர்களால் ஓரளவுக்கு உயர்த்த முடியும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அவங்க அப்படி கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். பிதா பார்த்தாரு, அவரை தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரால வருகிற உயர்வை அனுபவிக்கணுமா? ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் இந்த மனுஷங்களாம் நம்மளை உயர்த்திருப்பாங்க, தெரியும்ல. மனுஷாலாம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்திருப்பாங்க, அதெல்லாம் ஒரு லெவலுங்க. இந்த கடவுளால் ஒரு உயர்வு, அந்த உயர்வை அனுபவிக்கணுமா? ஒன்றும் இல்லை. அவரோடு உள்ள உறவு, அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவர் பிரசன்னத்தில் போய் உக்காந்து, அவர் சமூகத்தில் உட்காந்து, அவரை ஆராதிச்சு துதிச்சு, அவரை வர்ணிச்சு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஏசப்பா, அவரை புகழ்ந்து பாடி. இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில் புலவர்கள் வருவாங்க. அவங்க வேலையே என்னன்னா, இந்த ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து பாடி இந்த பொற்காசுகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தின் மனிதன் ராஜாவுக்கு அப்படின்னா, ராஜாதி ராஜா அவர் போய் இந்த வேதம் முழுவதும் பாருங்க, சங்கீதக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தேவ பிள்ளைகள்னா ஏதாவது நடந்ததுன்னா ஆண்டவரை துதிச்சு பாடுவாங்க பாருங்க. செங்கடலை பிரித்த உடனே மிரியாம் தம்புரு எடுத்துக்குவாங்க, எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்துக்குவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க, அவரை உயர்த்துவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா துதிச்சு பாடிக்கிட்டே இருக்குங்க. இந்த உலகத்தின் ராஜாக்களே யாராவது துதி பாடுனா பொற்காசுகளை வீசினாங்க. அவர் அப்படி கொஞ்சம் பரலோகத்திலிருந்து அந்த பொற்காசை எடுத்து வீசினார்னா, நிறைய பேருக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லை. ஏன்னா இந்த வேதத்தை யாரும் படிக்கிறது இல்லை. இந்த வேதம் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத ஒரு பிக்சரை உங்களுடைய ஆவிக்கு போதிக்கும், உங்களோட ஆவி ஆத்மா சரீரத்துக்கு போதிக்கும். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.